தமிழக சட்டப்பேரவையில் மானியக் கோரிக்கை மீதான விவாதம் தொடக்கம். நீர்வளத்துறை மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து துணைவேந்தர் காலி பணியிடங்களை நிரப்ப மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஒப்பந்தம் வழங்க கையூட்டு பெற்ற புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 பேர் நடுவண் புலனாய்வுத்துறையினரால் கைது. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 120 ரூபாய் குறைந்து 65,720 ரூபாய்க்கு விற்பனை. சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் நெகிழி, அலுமினிய காகிதம் உள்ளிட்ட 4 பொருட்கள் மீது பொருள் குவிப்பு தடுப்பு வரியை விதித்தது நடுவண் அரசு. கோவை வானூர்தி நிலைய ஓடுபாதையை 12,500 அடி நீளத்துக்கு அதிகரிக்க வானூர்தி நிலைய ஆணையம் திட்டம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 26ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். கனடா நாடாளுமன்றத்திற்கு ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு. சென்னை பெங்களூரு அணிகளுக்கிடையே வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள IPL போட்டிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை நாளை தொடக்கம். தெற்கு காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஒருவர் பலி, ஆயிரக்கணக்கானோர் படுகாயம்.